அத்தியாயம் 16. இதையெல்லாம் கேட்ட சீதாவிற்கு பூமி அப்படியே பிளந்து தன்னை விழுங்கி விடாதா என்று தோன்றியது. திக்பிரமை பிடித்து அப்படியே நின்று கொண்டிருந்தாள். தனக்கும் சுந்தருக்கும் மட்டும் தெரிந்த உண்மை இப்படி அம்பலப்படுத்தப்பட்டதே என்று அவள் மனம் அழுதது. இவ்வளவு வசைப்பாடிவிட்டு எதுவுமே நடக்காத மாதிரி ஹாலில் வசுவிற்காக என்று வாங்கி மாட்டியிருந்த ஊஞ்சலில் அமர்ந்து ஒரு கிண்ணம் நிறைய பலகாரத்தை வேட்டையாடி கொண்டிருந்தாள் துளசி. அதிர்ச்சியினால் வாயடைத்து போய் அங்கேயே நின்று கொண்டிருந்த சீதாவை சிறிதும் கண்டு கொள்ளவில்லை. தன்னை பற்றி துளசி வாய்க்கு வந்தவாறு தூற்றியதை பற்றி சீதா சிறிதும் வருத்தப்படவில்லை. வசுவை சிவாவிற்கு கட்டி வைக்க வேண்டும் என்ற எண்ணம் கொண்டிருந்ததைத்தான் கொஞ்சமும் தாங்க முடியவில்லை. இப்பொழுது வசு சிறுமிதான். ஆனால் அந்த எண்ணம் அவள் வளர்ந்த பிறகு செயலாக்கப்பட்டு விட்டால் துளசி கண்டிப்பாக சுந்தரை சம்மதிக்க வைத்து விடுவாள். என் கண்மணி எதற்குமே லாயக்கில்லாத ஒருவனை கட்டிக்கொண்டு வாழ்க்கை முழுதும் துயரப்பட வேண்டுமா என்று நினைத்தவளுக்கு நெஞ்சை ஏதோ அழுத்துவது போல இருந்தது. சமையலறைக்கு சென்று ஒரு வாய் தண்ணீர் குடித்தாள். கோயிலுக்கு சென்றாலாவது மனச்சுமை குறையும் என்று பக்கத்தில் உள்ள அம்மன் கோயிலுக்கு கிளம்பினாள். அம்மன் முன் நின்று தாரை தாரையாக கண்ணீர் வடித்தாள். மனம் ஏதோ லேசான மாதிரி இருந்தது. வசுந்தராவை பற்றி நினைத்ததும் தொண்டையில் ஏதோ அடைப்பது போல இருந்தது. பிரகாரத்தில் சென்று அமரப்போனவள் பூமி அப்படியே சுழல்வது போல உணர்ந்து அப்படியே மயங்கி சாய்ந்தாள். அங்கிருந்த அவளை தெரிந்த சிலர் ஓடி வந்து அவளுக்கு முதலுதவி செய்ய தலைப்பட்டனர். ஆனால் எதுவுமே சரிப்பட்டு வராமல் போகவே அவளை ஆட்டோவில் ஏற்றிக்கொண்டு ஆஸ்பத்திரியை அடைந்தனர். அதற்குள் அவள் காதிலிருந்தும் மூக்கிலிருந்தும் ரத்தம் வருவதை பார்த்த டாக்டர்கள் அவளை உடனே தீவிர சிகிச்சை பிரிவில் சேர்த்து தீவிர சிகிச்சைக்கு ஏற்பாடு செய்தனர். அதற்குள் சுந்தருக்கு செய்தி எட்டிவிட அவன் பதறிக்கொண்டு ஓடி வந்தான். ஆனால் அதற்குள் எல்லாம் கைமீறி போய்விட்டது. மானமுள்ள மனுஷி போயே சேர்ந்து விட்டாள். தன்னை இதுவரை ஆதரித்த கடவுள் தன் குழந்தையையும் ஆதரிக்கும் என்று கவலையில்லாமல் போய்விட்டாள் போலும். சுந்தர் என்ன நடக்கிறது என்று தெரிந்து கொள்வதற்கு முன் டாக்டரே அவளுக்கு ஏதோ ஒரு காரணத்தினால் இரத்த அழுத்தம் அதிகமாகி மூளை நரம்புகளை பாதித்து விட்டது, அதனால் காப்பாற்ற முடியாமல் போயிற்று என்று கூறினார். சுந்தரால் இதை நம்பவே முடியவில்லை. அப்படியே இடிந்து போய்விட்டான். நண்பனுடைய மறைவுக்கு பின் வசுவும் சீதாவும் தான் அவனுடைய உலகமாக இருந்தார்கள். இப்பொழுது சீதாவும் போய்விட்டாள். ஐயோ, வசுவிற்கு நான் என்ன சொல்வேன்? இந்த இடியை நான் எப்படி தாங்குவேன்? வரிசையாக ஒருவராக ஏன் என்னை விட்டு பிரிந்து செல்கிறார்கள்? அந்த அளவிற்கு நான் செய்த பாவம்தான் என்ன? சுந்தரால் நினைத்து நினைத்து மாளவில்லை. என்ன அழுதாலும் புலம்பினாலும் நிஜம் பொய்யாகுமா? பொய்யானால்தான் எவ்வளவு நன்றாக இருக்கும் என்று மனது கிடந்து ஏங்கியது. இதை அறிந்ததும் துளசிக்கும் அதிர்ச்சியாகத்தான் இருந்தது. தான் கூறியது அவள் உயிரையே பறித்துவிட்டதை புரிந்து கொண்டாள். சற்று நேரத்திற்கு பிறகு அதிர்ச்சி மெல்ல பயமாக மாறியது. சுந்தருக்கு நடந்தது தெரிய வந்தால் என்ன ஆகும் என்று அவளுக்கு அச்சமாக இருந்தது. நான் என்ன இல்லாததையும் பொல்லாததையுமா சொன்னேன்? உள்ளதைத்தானே சொன்னேன். என்ன, சுந்தர் யாரிடமும் சொல்ல வேண்டாம் என்று சொல்லியிருந்தான். நான் சீதாவை கேட்டுவிட்டேன். இதில் என் தப்பு என்ன இருக்கு? அவளுக்கு உடம்புல ஏதோ கோளாறு, அதான் டாக்டராலேயே காப்பாற்ற முடியல. இதுக்கு நான் என்ன பண்ண முடியும் என்று பலவிதமான சமாதானங்கள் தனக்குத்தானே கூறிக்கொண்டாலும் அவள் உள்மனது நீதாண்டி கொலைகாரி, அவளை வார்த்தையாலேயே கொன்னுட்டு ஏடி என்று சாடியதை அவளால் ஒன்றும் செய்ய இயலவில்லை. அண்ணனுக்கு தெரியாமல் நடந்து கொள்ள வேண்டும் என்று சீதாவின் காரியங்கள் முடியும் வரை பசுவை கண்ணுக்குள் வைத்து பார்த்து கொண்டாள். சுந்தரிடமும் சமாதான வார்த்தைகளை கூறி அவனுக்கு ஆறுதலாக இருக்க முயன்றாள். சுந்தர் எவ்வளவு முயன்றும் சீதாவின் தாயை போன் மூலமாகவோ கடிதம் மூலமாகவோ தொடர்பு கொள்ள இயலவில்லை. காரியங்கள் முடிந்த பிறகு நேரே அந்த ஊருக்கு சென்று சீதாவின் வீட்டிற்கு சென்றான். அங்கு வீடு பூட்டி இருக்கவே அக்கம் பக்கத்தில் விசாரித்த போது சீதாவின் தாயார் வீட்டை விற்றுவிட்டு உறவினர்கள் இருக்கும் தமிழ்நாட்டுக்கு சென்று விட்டதாக அறிந்தான். அதன் பிறகு அவனால் அவர்களை சந்திக்க இயலவில்லை. அத்தியாயம் 17. நாட்கள் யாருக்காகவும் எதற்காகவும் நிற்பதில்லை. அவை வேகமாக நகர்ந்து கொண்டுதான் இருந்தன. சுந்தருக்குத்தான் சீதா நினைவை விட்டு அகலவே இல்லை. அவளது அமைதியான எழில் ததும்பும் முகத்தை கண்முன் கொண்டு வந்து நிறுத்தி தனது அமைதியை தொலைத்தான். அவனுக்கு தன் வாழ்க்கையே அவளுடன் சென்றுவிட்டதாக தோன்றியது. தன்னுடன் இருந்த அதிர்ஷ்ட தேவதை சென்ற பின்
எவ்வாறு வாழ்க்கையை நடத்த முடியும் என்று பிரமித்தான். தன்னுடைய வேலைகள் அனைத்தையும் நடைப்பிணமாகத்தான் செய்தான். வசு இருந்ததனால் அந்த அளவாவது அவனால் செய்ய முடிந்தது. அவளும் இல்லை என்றால் கண்டிப்பாக அவனால் உயிருடன் இருந்திருக்க முடியாது. இவ்வாறு சென்று கொண்டிருக்கையில் ஒரு நாள் கடையிலிருந்து திரும்பியவன் ஊஞ்சலில் மௌனமாக அமர்ந்து யோசனையில் இருந்தான். வசு இன்னும் பள்ளியிலிருந்து வந்திருக்கவில்லை. துளசியும் சிவாவும் எங்கேயோ சென்றிருந்தார்கள். அந்த நேரம் பார்த்து வேலைக்காரன் பைரவன் மெதுவாக சுந்தரின் பக்கத்தில் வந்து ஐயா என்று அழைத்தான். சுந்தர் என்னவென்று கேட்டதும் உரைக்கலானான். ஐயா, அன்னைக்கு என்ன நடந்துச்சு தெரியுமா? துளசி அம்மா எதுக்குன்னு தெரியல, நம்ம அம்மாவை பார்த்து ஏதோ சத்தம் போட்டுக்கிட்டு இருந்தாங்க. நம்ம குடோனை பூட்டிட்டு சாவியை கொடுத்துட்டு போலாம்னு வந்தப்ப பார்த்தேன். ஆனால் எனக்கு ஒன்றுமே புரியலைங்க ஐயா. நம்ம அம்மா மூஞ்சி எல்லாம் செவந்து போய் ஒரு மாதிரி இருந்தாங்க. கடைசியில் ஏதோ தரங்கெட்டவங்கன்ற வார்த்தையை மட்டும் எனக்கு கேட்டுச்சுங்க. அதுக்கப்புறம் அம்மா கோவிலுக்கு கிளம்பி போயிட்டாங்க. அப்புறம்தான் இப்படி ஆயிடுச்சு. இதை உங்ககிட்ட சொல்லணும்னு கிட்டத்தட்ட 2 வாரமாக முயற்சி செஞ்சேங்க. இப்போதாங்க அதுக்கு தக்க சமயம் கிடைச்சிச்சு. உங்ககிட்ட சொல்லிட்டேன். இப்போதான் என் மனசு லேசான மாதிரி இருக்கு. நான் போயிட்டு வரேங்க ஐயா. பைரவன் சென்ற 1/2 மணி நேரத்திற்கு மேல் ஆகியிருந்தது. சுந்தர் இன்னும் திகைப்பிலிருந்து மீளவில்லை. துளசி சீதாவிடம் என்ன கேட்டிருப்பாள் என்று சுந்தருக்கு புரிந்ததும் அப்படியே துடித்து போய்விட்டான். ஐயோ, கேட்ட சீதாவின் மனம் என்ன பாடுபட்டிருக்கும். என்னையும் அல்லவா தப்பாக நினைத்திருப்பாள். யாருக்கும் தெரியாத ரகசியத்தை தங்கையிடம் சொல்லிவிட்டானே என்று புழுங்கி புழுங்கியே உயிரை விட்டுவிட்டாள் போலும். கண்டிப்பாக துளசிதான் சீதாவை சாகடித்து விட்டாள் என்று 100% நம்பினான். அவளை உடனே வீட்டை விட்டு விரட்ட அவன் மனம் துடித்தது. 11 வயதில் இருக்கும் வசுவை யார் கவனித்துக் கொள்வார்கள் என்ற கேள்வி எழுந்தது. வசுவிடம் மிகவும் அன்பாக நடந்து கொள்வதாக துளசி நடித்து கொண்டிருந்ததை அப்பாவி சுந்தர் நம்பினான். கொஞ்ச காலம் பார்ப்போம் என்று வசுவிற்காக அந்த எண்ணத்தை கைவிட்டான். சீதா இறந்து சிறிது காலத்திற்கு வசுவிடம் எந்த வம்பும் செய்யாத துளசி மெல்ல தன் சுயரூபத்தை காட்ட ஆரம்பித்தாள். ஒரு பக்கம் தன் தாயின் சாவு, மறுபக்கம் துளசியின் பிடுங்கல் என வசுவின் பாடு படுத்திண்டாட்டமாக இருந்தது. அம்மாவின் குணம் அப்படியே வந்ததோ என்னவோ, தந்தையிடம் அத்தையை பற்றி இதுநாள் வரை அவள் கூறியது இல்லை. சுந்தரோ இவ்வளவு நாட்கள் சொத்தை பற்றியெல்லாம் நினைக்காதவன் இப்பொழுது வசுவிற்காக சொத்து சேர்ப்பது ஒன்றையே குறிக்கோளாக கொண்டான். அவனுக்கு உடல், பொருள், ஆவி எல்லாம் வசுந்தரா என்றாகி போனாள். அது வசுவிற்கும் நன்றாக புரிந்தது. அதனாலேயே துளசி, சிவா இருவரின் தொந்தரவுகளை சட்டை செய்யவில்லை. தடைகள் ஏராளமாக இருந்தாலும் அவற்றுக்கிடையில் பிகாம் முடித்து ICWAவில் சேர்ந்து இன்டரும் முடித்தாள். அப்பொழுதுதான் துளசி வசுவை பாடாய்படுத்துவதை சுந்தர் மெதுவாக தெரிந்து கொண்டான். அவன் இல்லை என்று எண்ணி அவளை வசைப்பாடியதை 2-3 முறை பார்த்து விட்டான். மகளின் சந்தோஷத்திற்காக சொத்து சேர்ப்பதில் காட்டும் அக்கறையை அவள் சந்தோஷமாக இருக்கிறாளா என்பதை தெரிந்து கொள்வதில் தவறுவிட்டு விட்டோமே என்று மிகவும் வருத்தப்பட்டான். நேரம் கிடைக்கும் போதெல்லாம் மகளுடன் செலவிடுவதை வழக்கமாகிக் கொண்டான். அது வசுவிற்கு மிகவும் சந்தோஷத்தை அளித்தது. இப்படி இருக்கும்போதுதான் ஒரு நாள் அவளிடம் எல்லா உண்மையையும் சொல்லிவிடலாமா என்று யோசித்தான். வசுவை நோகடிக்கும் எண்ணத்தோடு துளசி நாகரிகமே இல்லாமல் எதையாவது கூறிவிட்டால், ஏற்கனவே ஒரு முறை கை சுட்டு கொண்டது போதும் என்று எண்ணி முடிவே செய்தான். அதற்கான நேரம் கிடைத்தாற்போல துளசி தன் குடும்பத்தினரோடு ஏதோ கல்யாணத்திற்காக வெளியூர் சென்றாள். அந்த சமயத்தில் சுந்தர் வசுவை அழைத்து மிகவும் இங்கிதத்தோடு உண்மை அனைத்தையும் கூறினான். கேட்ட வசுவிற்கு என்ன செய்வது என்றே புரியவில்லை. தன் வாழ்க்கை ஏன் அதிர்ச்சி நிரம்பியதாகவே இருக்கிறது என்று அவள் மனம் நொந்தது. தான் ஒரு துரதிருஷ்டசாலி என்று எண்ணி மிகவும் குறுகி போனாள். சுந்தர் தன் தந்தை இல்லை என்பதை எண்ணும்போது அவளால் தன்னை கட்டுப்படுத்தவே இயலவில்லை. உடைந்து போய் கதறி அழலானாள். சுந்தருக்கு துளசி ஏதாவது உளறுவதற்கு முன் தான் கூறியது இவ்வாறாகிவிட்டதே என்று மிகவும் வருத்தமாக போயிற்று. பிறகு மகளை அணைத்து ஆறுதல் கூறி அவளை உற்சாகப்படுத்த முயன்றான். சேச்சே, நீ எவ்வளவு புத்திசாலின்னு நினைச்சேன். இப்படி அழலாமா? அப்பாவுக்கு எவ்வளோ கஷ்டமா இருக்கு தெரியுமா? என் பொண்ணு எதையும் தாங்குவாள், எல்லாத்தையும் ஜெயிப்பாள்னு இருக்கேன். இப்படி சிட்டுக்குருவி மாதிரி சுருண்டு அழுதுகிட்டு இருக்கியே. அதை கேட்டவள், அப்பா அப்பா, நான் அப்படி கூப்பிடலாமாப்பா? அதை கேட்ட சுந்தருக்கு புரிந்துவிட்டது அவள் அழுகைக்கான காரணம். அவளை தன் பக்கத்தில் இருத்தி அவள் தலைமுடியை கோதிக்கொண்டே கூறினான். என்னடா இப்படி கேட்டுட்ட?
என்னை அப்படி கூப்பிடாம வேற எப்படி கூப்பிடுவ? இங்கே பாரு, இந்த பிறவி மட்டுமில்லை, எத்தனை பிறவி எடுத்தாலும் இந்த வசுக்குட்டி தான் என் பொண்ணு. நான் தான் அவ அப்பா. வசு உடனே அவன் கைக்குள் ஒரு ஆட்டுக்குட்டி போல சுருண்டாள். வாய்மத்திரம் ஓயாமல் அப்பா அப்பா என்று முனகிக்கொண்டே இருந்தது. வளர்ந்து வனப்பாய் இருக்கும் வசுவை பார்த்து துளசிக்கு ஒரு விதத்தில் பயமாய் இருந்தது. எதற்கும் உருப்படாமல் இருக்கும் தன் பையனை விட்டு வேறு இடத்தில் சுந்தர் அவளுக்கு மாப்பிள்ளை பார்த்தால்? உடனே சுந்தரை இருவருக்கும் திருமணத்திற்கு ஏற்பாடு செய்ய சொல்லி நச்சரிக்க ஆரம்பித்தாள். இதெல்லாம் நடக்காத காரியம் என்று ஒரு வினாடியில் சுந்தரால் சொல்ல முடியும். ஆனால் அது எதில் கொண்டு விடும் என்று சுந்தரால் யூகிக்க முடியும். துளசி ஊர் முழுக்க அவர்களை பற்றி தம்பட்டம் அடித்து விடுவாள். வசுவிற்கு ஒரு நல்ல பையனை பார்த்து திருமணம் முடிக்கும் வரை அடக்கித்தான் வாசிக்க வேண்டும் என்பது அவன் கருத்து. அது நடக்கும் வரை வசு இங்கே இருப்பது அவ்வளவு நல்லதல்ல என்று நினைத்து ஒரு முடிவுக்கு வந்தான். வசுவை இதுவரை கண்ணுக்குள்ளேயே வைத்து பாதுகாத்ததினால் அவளுக்கு வெளி உலகம் பற்றி அதிகம் தெரிந்திருக்க நியாயமில்லை. எதற்காகவும் துணிந்து ஒரு முடிவு எடுக்க வேண்டும் என்றால் தைரியம் வேண்டும். அந்த தைரியம் சுதந்திரமாக விடப்பட்டால் தான் வரும். நமது மேன்மைக்கு நாம் தான் முடிவெடுக்க வேண்டும் என்ற நிலை நாம் சுயமாக சிந்தித்தால் தான் வரும். வசுவும் ஒரு துணிச்சலான, சுதந்திரமான, அதே சமயம் தைரியமான பெண்ணாக மாற வேண்டும் என்றால் அவள் சிறிது காலமாவது தனியாக இருக்க வேண்டும். தனிமை கற்றுத்தரும் விஷயங்களில் மேற்கூறியவையும் அடங்கும். ICWA இன்டர் வரை முடித்திருக்கிறாள். எப்படியும் ஒரு நல்ல வேலை சென்னையில் கிடைக்கும். சிறிது காலம் தனியாக சென்னையில் இருந்தால் கண்டிப்பாக அது அவளுக்கு உதவியாக இருக்கும். எல்லாவற்றிற்கும் மேலாக துளசியின் நச்சரிப்பில் இருந்து சிறிது காலமாவது தப்பிக்கலாம். அதற்குள் அவளுக்கு ஒரு நல்ல வரனை பார்த்து விடலாம் என்று யோசித்து துளசி இல்லாத சமயம் பார்த்து வசுவை அழைத்து அறிவுரை வழங்கினான். வசு, இப்போ அப்பா சொல்கிறத கவனமாக கேட்டுக்கணும். நீ நல்லா படிச்சிருக்க. ஏன் சென்னையில் ஒரு வேலை தேடக்கூடாது? உன்னை இந்த வீட்டோட ராணி மாதிரி வளர்த்திருக்கேனே தவிர தைரியம் கொடுக்க தவறிட்டேன். இப்போ இந்த சமயத்தில் உனக்கு தேவையும் அதுதான். நீ கொஞ்ச நாள் தனியாக இருந்தால் கண்டிப்பாக தைரியமும் தன்னம்பிக்கையும் உள்ள பொண்ணாக மாறிடுவ. அந்த நம்பிக்கை எனக்கு நிறைய இருக்குது. அப்பா இப்படி சொல்கிறேனே நீ தப்பாக நினைக்கக்கூடாது. நான் எது சொன்னாலும் செஞ்சாலும் அது நீ நல்லா இருக்கணும்னு தான். அது தவிர எனக்கு வேறு எதுவும் தெரியாது. என்ன, சரியா? வசுவிற்கு சுந்தர் கூறிய அனைத்தும் புரிந்ததோ இல்லையோ, ஒன்று மட்டும் நன்றாக புரிந்தது. தந்தை என் நலத்திற்காகத்தான் கூறுவார், அதை நான் கண்டிப்பாக கேட்க வேண்டும் என்பதுதான் அது. சுந்தர் கூறியதற்கு சம்மதம் கூறினாள். அவன் உடனே அடுத்தடுத்து என்ன செய்ய வேண்டும் என்று யோசித்து அதை ஒவ்வொன்றாக செயலாக்கினான். முதலில் துளசிக்கு தெரியாமல் தனது நண்பனின் முகவரியில் இருந்து சென்னையில் இருக்கும் KC அசோசியேட்ஸ் என்ற கம்பெனிக்கு வசுவை விண்ணப்பிக்க வைத்தான். நேர்முக தேர்விற்கு அவர்கள் வர சொல்லியிருந்த தேதியில் துளசிக்கும் அவள் கணவன் வீட்டு உறவினர் வழியில் ஏதோ விசேஷம் இருந்ததால் அவளும் சென்று விட்டாள். அது அவர்களுக்கு மிகவும் அனுகூலமாக போயிற்று. சுந்தர் அவளை அழைத்து கொண்டு சென்று நேர்முக தேர்வை முடிக்க வைத்தான். வசுவின் அதிர்ஷ்டத்தாலும் புத்திசாலித்தனத்தாலும் அவள் தேர்வு செய்யப்பட்டாள். அது தெரிந்ததும் அவளுக்கு மிகவும் சந்தோஷமாக இருந்தது. துளசிக்கு தெரிந்தால் என்ன ஆகும் என்று அவள் பயந்ததுக்கு அவளை தான் சமாளித்துக் கொள்வதாக சுந்தர் கூறியதும் அந்த குழப்பமும் நீங்கியது. மேலும் இம்மேலே ஏதோ படிப்பிற்காக சென்றிருக்கிறாள், படிப்பு முடிந்தவுடன் திருமணத்தை வைத்துக் கொள்ளலாம் என்று கூறினால் மகிழ்ச்சியுடன் துளசி கேட்டுக்கொள்வாள் என்பது சுந்தரின் கருத்து. சென்னைக்கு கிளம்பும் முன் மீண்டும் சில அறிவுரைகளை வழங்கினான். எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் சமாளித்து எதிர்நீச்சல் போட வேண்டும். தனியாக எல்லாம் செய்து பழக வேண்டும். என்னால் எதுவும் முடியும், சாதிப்பேன் என்ற தன்னம்பிக்கை வரும் வரை தன்னுடன் போனில் கூட பேசக்கூடாது என்று கூறி வாழ்த்தி அனுப்பினான். இதற்கடுத்து நிகழப்போவதை பகுதி 8 கேட்கலாம். நன்றி.